வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு இப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்கெல்லாம் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகலன்னா மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிடுச்சு. கீழே ஒரு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்டர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த பார்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனும் எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு மீடியமாக வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 2 ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 2 ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணோம். அது எதனாலன்றது உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஸோ அதே மாதிரி கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக 2 ஃபோட்டோ மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டுங்க. இதில் ஸ்டிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் செட் பண்ணியிருப்போம், கலர்ஃபுல்லாக 2 ஃபோட்டோ, மொத்தம் 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ கலர்ஃபுல்லாக, நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கலர்ஃபுல்லாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கீழே பாருங்கள், உங்களுக்கு ரேஷியோ வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி கொடுங்க ரேஷியோ. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ கலர்ஃபுல்லாகவும் இன்னொரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இன்னொரு ஃபோட்டோ கலர்ஃபுல், ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி. எல்லா ஃபோட்டோவுமே அதே மாதிரி தான். கையில் கொஞ்சம் சப்ஜெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ரொம்ப இதில் ஜூமில் இல்லை அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோவை. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. எகைன் சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாகிறது இப்போயே செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் பின்னாடி வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ கரெக்டாக 4 ஃபோட்டோவும் நம்ம இது பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ 4 ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர் இமேஜ். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் வரும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன்னா இந்த சைடில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நல்லாவே ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம், அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஃப்ரேமுக்கு பேக் சைடில் மேலே வைக்கிற அந்த ஃப்ரேம் ஃபோட்டோஸில் வந்து டச் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் தெரியல அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கூட ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே லைட்டாக இதை வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாய்ஸ்க்கு எடிட் பண்ணாலும் சரி, கேர்ள்ஸ்க்கு எடிட் பண்ணாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி என்னோட நேம் இருக்கும், சேனல் நேமு, அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் எந்த அளவுக்கு வேணுமோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம செட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்று உங்களோட ஃபோட்டோ, இன்னொன்று உங்களோட பார்ட்னரோட ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இப்போ ஒரே ஃபோட்டோவாக வச்சுருக்கோம், அந்த இடத்துல நீங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க இன்னும் யூனிக்காக இருக்கும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஃபோட்டோவாக கூட ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸோட உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த போஸ்டரை மட்டும் அப்படியே வந்துட்டு ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் வீடியோவில் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.